தலைவர் தளபதி அவர்கள் முதல் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி தலைவர் அவர்கள் உங்களை நேரடியாக சந்திக்க இருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் அவர்கள் மாநாடு அறிவித்தவுடன் இங்கு இப்படி ஒரு மாநாடு எப்படி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மாநாடு ஆலோசனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்று நான் சொன்னேன். தளபதியுடைய அறிவுறுத்தலின்படி இன்று அனைத்து மாவட்ட தலைவர்களும் அணி தலைவர்களும் மற்றும் நிர்வாகிகளும் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகளிர் அணி இங்கு வந்திருக்கிறீங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாநாட்டில் மிக அதிகமா இருப்பது யார் என்று நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது மகளிர்களாக தான் இருப்பாங்க என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு கடத்தெருவுக்கு போனாலும் சரி, நான் கார்ல உக்காந்து போயிருக்கும் போது பஸ் போயிட்டே இருக்கும். அங்கிருந்து ஒரு சகோதரி, அண்ணா 27ஆம் தேதி நாங்க அங்க வந்துடுறோம்னா அப்படின்னு என்கிட்ட பஸ்ல இருந்தே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தளபதினா நம் தலைவர் தளபதி தான் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை. நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி மாநாடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நேற்று இரவுதான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சில கண்டிஷன்லாம் போட்டு கொடுத்திருக்கிறாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை கண்டிஷன் போட்டிருந்தாலும் சரி, தலைவன் தளபதின்னு ஒண்ணு சொன்னா அதை செய்யறதுக்கு லட்சம் பேர் இருக்கிறாங்க. எந்த ஒரு வேலை எது ஒண்ணு சொன்னாலும் நான் சொன்ன அப்படின்னு தளபதி ஒரு சொன்னாரு அப்படின்னு சொன்னா அது செய்யறதுக்கு லட்சம் பேர் இருக்கும்போது நமக்கு எந்த இதுவும் இல்லை. இருந்தாலும் காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நம்மளுடைய தலைவர் எதையெல்லாம் நம்மளை அறிவுறுத்துகிறார்களோ அதுபடி ஒவ்வொரு தொண்டரும் ஒவ்வொரு தோழரும் இருப்பார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த மாநாடு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி மாநாடாக ஒழுக்கத்தோடு நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மாநாடு மாதிரி இருக்குது இங்க நமக்கு. இதை பார்த்தோன்னே நான் அதான் சொன்னேன், இன்னொரு இது அப்பா பயமா இருக்குதுடா அப்பான்னு. பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம தலைவன் தளபதின்ற ஒரு முகம், தலைவருடைய வார்த்தை அது நமக்கு போதும். அதனால நம்மளோட இலக்கு 2026 அதை கண்டிப்பாக தலைவர் தளபதி அதை அடைவதற்காக நாம் எல்லாரும் ஒவ்வொரு தோழரும் தொண்டரும் வளர்த்துக் கொண்டிருக்க வேண்டும். மக்களோட மக்களாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தளபதியை தவிர்த்து வேற எதுவும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் ஒரே ஒரு மெசேஜ் தான், வாங்கன்னு சொன்னதுதான். இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தலைவன் தளபதியால் மட்டும்தான் சாத்தியம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேற யாராலையும் எப்படிப்பட்டவர்களாலையும் இந்த கூட்டத்தை கூட்ட முடியாது. தலைவன் தளபதி என்பதை ஒரு பெயரை சொன்னாலே போதும், அதுதான் இந்த அன்பான கூட்டம், தளபதியோட குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.